ஈரானின் ஏவுகணைகளை தங்களது ராணுவம் இடைமறித்து நடுவானிலேயே அளித்ததாக கத்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் பாதிப்பு இல்லை, உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. எந்த விதத்திலும் கத்தாருக்கு வரும் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவ முகாம் மீது தாக்கப் போவதாக தங்களிடம் முன்கூட்டியே அறிவித்த ஈரானுக்கு நன்றி என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 14 ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் 13 ஏவுகணைகளை அழித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஒரு ஏவுகணை மட்டும் வேறு திசையில் சென்றதால் அதனை அழிக்காமல் விட்டுவிட்டதாக கூறியுள்ளார். அல் உதைத் விமானப்படை தளத்தை தாக்கப் போவதாக தங்களிடம் முன்கூட்டியே ஈரான் அறிவித்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் வளைகுடா பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டியதாக கத்தார் மன்னருக்கும் நன்றி தெரிவித்துள்ள ட்ரம்ப் இது அமைதிக்கான நேரம் என்றும் உலகிற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார்.